இந்த ஆவாரம் பூ வந்து நல்ல ஒரு ஷைனி எஃபெக்ட்டை கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. நல்ல கிளாஸி எஃபெக்ட்டை கொடுக்கும். இதை எப்படி செய்யணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உள்ளே சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஸ்கின்னுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக ரொம்ப நல்லது. பருக்கள் வந்த இடத்துல அந்த மாதிரி வந்துடுறது, தழும்பு மாதிரி. நிறைய பேருக்கு இந்த ஒரு ப்ராப்ளம். இதில் வந்து ஹைலூரோனிக் ஆசிட் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியண்ட் இருக்குது. இது இப்போல்லாம் மாய்ஸ்சரைசரில் நிறைய கலந்து வருது. ஸ்கின்னுடைய போர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா க்ளீன் ஆகும். போர்ஸில் அடப்பட்டிருக்கிற அழுக்குகள், பழைய மேக்கப் இதெல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்துடும். பாடி ஹீட்னால் சில பேருக்கு பிம்பிள்ஸ் வந்துடும், கரும்புள்ளிகள் வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி ரொம்ப ஹெர்பலான சிகிச்சையை நீங்கள் செஞ்சுக்கலாம். இதை தொட்டு பார்க்கும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அவங்களுடைய ஸ்கின். ஸோ கொஞ்ச நேரம் ஊறின உடனே அந்த ஸ்கின்னில் இருக்கிற வேண்டாத செல்கள் எல்லாம் அப்படியே மேலாக வந்துடுறது. சிகிச்சைக்கு அப்புறம் கவினாவோட ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்குது. ஹாய் சேஸ்மேக் வியூவர்ஸ், நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெர்பலாக ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இது நம்ம ஸ்கின்னுக்கு தான். எல்லாருக்குமே ஸ்கின் வந்து கிளியராக இருக்கணும்னு ஆசை. அதுவும் நம்ம கொரியன் கிளாஸ் ஸ்கின்லாம் பற்றி பார்க்கும்போது, ஐயோ நம்ம ஏன் இதெல்லாம் செய்கிறதில்ல அப்படின்னு நமக்கு தோணுது. ரொம்ப ஈஸியாக அந்த மாதிரி ஒரு எஃபெக்டை நம்ம கொடுக்கலாம் நம்ம ஸ்கின்னுக்கு. எப்படி செய்கிறோம் அப்படின்றத பாருங்கள். இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியண்ட் வந்து ஆவாரம் பூ. இது நீங்கள் மார்க்கெட்டுக்கு போகும்போது, நீங்கள் ஏதாவது காய்கறி எல்லாம் வாங்க போகும்போது பார்ப்பீங்க, அந்த ஓரத்தில் இருக்கும். பட் இதை எப்போவுமே நம்ம வாங்கினதில்லை. இந்த ஆவாரம் பூ வந்து நல்ல ஒரு ஷைனி எஃபெக்டை கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. நல்ல கிளாஸி எஃபெக்டை கொடுக்கும். இதை எப்படி செய்யணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கைப்பிடி அளவு தான் இது வேணும். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஆவாரம் பூவை இதில் போட்டுடலாம். இந்த ஆவாரம் பூ வந்து ஒரு 50 ரூபா இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா போதும். இது வந்து ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியில் இந்த ஆவாரம் பூவை நல்லா கொதிக்க விடுங்க. அதோடைய எசன்ஸ் எல்லாமே இறங்கட்டும். உள்ளே சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஸ்கின்னுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக ரொம்ப நல்லது. இதில் வந்து ஹைலூரோனிக் ஆசிட் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியண்ட் இருக்குது. இது இப்போல்லாம் மாய்ஸ்சரைசரில் நிறைய கலந்து வருது. ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணிக்க போகிறேன். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ ஆவாரம் பூவை இந்த மாதிரி நீங்கள் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இது பவுடராகவும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி செய்ய முடியாதவங்க ஜஸ்ட் ஆவாரம் பூ பவுடர் அதையும் யூஸ் பண்ணலாம். அந்த வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் இந்த மாதிரி லைவாக நல்லா நம்ம எடுத்து செய்யும்போது இன்னும் நல்லா ரிசல்ட் இருக்கிறத பார்க்க முடியும். கொஞ்சம் நேரம் கொதிக்கும் போது நல்லா அதோடைய எசன்ஸ் எல்லாம் இறங்கிடும். ஸோ தண்ணியே வந்து கொஞ்சம் எல்லோ கலராக மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை ஃபில்டர் பண்ணலாம். நல்லா பாயில் ஆயிடுச்சு. இதோட ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஹெர்பல் ஸ்மெல்லிங். ஸோ இதில் இருக்கிற இந்த ஆவாரம் பூவை மட்டும் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இதை மட்டும் நான் ஃபஸ்ட்டு எடுத்து அரைக்க போகிறேன். ஸோ நல்லா அரைச்சிட்டு இந்த தண்ணியை கூட வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் அது கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ஆவாரம் பூவை நல்லா அரைச்சி நான் கொண்டு வந்திருக்கேன். ஒரு அளவுக்கு இதை ஆட் பண்ணுறேன். ஒரு ஃபேஸ்க்கு வேணுன்ற அளவு 2-3 டீஸ்பூன் அப்படின்னு சொல்லலாம். கூடவே இதில் திக்கனிங் ஏஜென்ட்க்கு நான் கொஞ்சம் முல்தானி மெட்டியை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரொம்ப நல்ல ஒரு மிக்ஸ்சர். ஆவாரம் பூ அரைச்ச இந்த விழுது ப்ளஸ் முல்தானி மெட்டி, இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த ஆவாரம் பூ பாயில் பண்ண வாட்டரை நான் யூஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி நமக்கு மாடலாக இருக்கிறவங்க கவினாவோட ஸ்கின்னில் வந்து சின்ன சின்ன பிளாக் டாட்ஸ் நிறைய வந்திருக்கு. அவங்களுக்கு பருக்கள் வந்த இடத்துல அந்த மாதிரி வந்துடுறது, தழும்பு மாதிரி. நிறைய பேருக்கு இந்த ஒரு ப்ராப்ளம். கை நகம் படுறதுனால அது அதிகமாகும். நகம் படாமல் இருந்தாலும் சில பேருக்கு சின்ன சின்னதாக பிளாக் டாட்ஸாக வந்துடும். ஸோ இதுக்கு ஆவாரம் பூ ரொம்ப நல்லது. ஆவாரம் பூ நல்லா பாயில் பண்ணி நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். அதில் முல்தானி மெட்டியும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் யூஸ் பண்ணுறது ஆவாரம் பூவோடைய தண்ணி. அதை வந்து ஃபேஸை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஃபேஸ் துடைச்சிடுறேன்.
ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு தொடச்சா நல்லாயிருக்கும், பிரைட்டாக இருக்கும். இதுக்கு மேலே நான் யூஸ் பண்ணுறது ஆவாரம் பூவோட இந்த மிக்ஸ்சர். நல்லா அதை அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணி. அவங்களுக்கு எங்கெல்லாம் இந்த கருந்திட்டுகள் இருக்கோ அந்த இடத்துல நான் டபுள் கோட்டிங் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இந்த பேக்கை யூஸ் பண்ணுறேன். முல்தானி மிட்டியோட மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பேக். ஸ்கின்னுடைய போர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா க்ளீன் ஆகும். போர்ஸில் அடப்பட்டிருக்கிற அழுக்குகள், பழைய மேக்கப் இதெல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்துடும். ஆவாரம் பூவில் இவ்வளோ எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க செய்யும்போது. ஸோ நார்மலாக நீங்கள் கீரை வாங்குறவங்க கிட்டலாம் சொல்லி வச்சிங்கன்னா கொண்டு வருவாங்க ஆவாரம் பூ. ஏன்னா சிட்டியில் அது வந்து ஈஸியாக கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். 2-3 கோட் மேலே மேலே நான் போட்டுகிட்டே வந்தேன். ரொம்ப கூலாக தான் இருக்கும் இது போடும்போது. பாடி ஹீட்னால் சில பேருக்கு பிம்பிள்ஸ் வந்துடும், கரும்புள்ளிகள் வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி ரொம்ப ஹெர்பலான சிகிச்சையை நீங்கள் செஞ்சுக்கலாம். இதை அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் விட்டுடலாம். அரை மணி நேரம் வரையில் விடலாம். அதுக்கப்புறம் லைட்டாக மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது அது மேலே இருக்கிற இறந்த செல்கள் எல்லாம் போயிடும். ஸோ ஒரு 2-3 லேயர் வந்து டார்க்னஸ் குறைஞ்சி நல்லா பிரைட் ஆகும். இதை ஒரு 2-3 வாரங்கள் செய்யும்பொழுது நல்ல ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஸோ ஆவாரம் பூ அவ்வளோ ரொம்ப நல்லது நம்மளோட ஸ்கின்னுக்கு. ஹை மாய்ஸ்சர் அதில் இருக்கிறதுனால ஸ்கின் வந்து ரொம்ப மாய்ஸ்டாகவும் ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கும். அதே மாதிரி இதை உள்ளேயும் நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த இதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஹாட் டீ மாதிரி இதை குடிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தொட்டு பார்க்கும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அவங்களுடைய ஸ்கின். ஸோ கொஞ்ச நேரம் ஊறின உடனே அந்த ஸ்கின்னில் இருக்கிற வேண்டாத செல்கள் எல்லாம் அப்படியே மேலாக வந்துடுறது. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. ஓரளவுக்கு அந்த கரும்புள்ளிகள்லாம் லைட்டன் ஆயிருக்கிறத பார்க்குறோம். இந்த ஆவாரம் பூ சிகிச்சைக்கு அப்புறம் கவினாவோட ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்குது. இங்கே இருந்த இந்த சின்ன சின்ன கரும்புள்ளிகள்லாம் நல்லா ஃபேட் ஆகிருக்கு. இது இன்னும் 2-3 வாரம் செய்கிறதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக நல்லா ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எப்படி செய்கிறது, நான் எங்கே போகிறது ஆவாரம் பூக்கு அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து இப்போ உங்களுக்காக சோப் வச்சுருக்கோம். ஆவாரம் பூ அதிமதுரம் சோப் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணுங்கள். கொஞ்சம் அந்த கருமை எல்லாமே போயிடும். ஸ்கின் ரொம்ப பளபளப்பாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இந்த ஆவாரம் பூ எவ்வளோ நல்ல ரிசல்ட் கொடுத்தது அப்படின்றத பார்த்தீங்க. இதே மாதிரி நீங்களும் வந்து மார்க்கெட் போகும்போது கண்டிப்பாக அந்த ஆவாரம் பூவை வாங்கி நல்லா பாயில் பண்ணி அரைச்சி முல்தானி மெட்டியோடு சேர்ந்து கலந்து ஃபேஸில் போட்டுக்கோங்க. கரும்புள்ளிகள், திட்டுகள் இது எல்லாமே போயிடும். கழுத்து கருப்பு கூட ரொம்ப நல்லது. இது ரொம்ப மைல்டானது. அதனால் இது வாரத்தில் ஒரு நாள் செய்யலாம். ஸோ நம்ம வந்து அடிக்கடி செய்வேன்னா, அதாவது தினமும் செய்யாதீங்க. இதை செஞ்சு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இன்னொரு டைம் கூட அதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு வாரத்துக்கு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்ய வேண்டியது அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கோங்க. இந்த ஆவாரம் பூவில் இருக்கக்கூடிய ஹைலூரானிக் ஆசிட் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதில் இருக்கக்கூடிய ஒரு அளவு அந்த ஹைலூரானிக் ஆசிட் பல மடங்கு தண்ணியை நம்ம ஸ்கின்னில் ஹோல்ட் பண்ண வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக ஈரப்பதம் நல்லா இருக்கும். அதனால் ஸ்கின் ரொம்ப யங்காகவும் ரொம்ப வந்து ஷைனிங்காகவும் தெரியும். ஸோ கொரியன் கிளாஸ் ஸ்கின் மாதிரி நம்மளும் இங்கே ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதுக்கு எங்களுக்கு கண்டிப்பாக எழுதுங்க.